இல்ல, நம்ம நமது டிவியின் செல்ஃபி சிங்கர் ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கான வோட்டிங்ஸ் ரொம்ப பரபரப்பா அனல் பறக்க போயிட்டு இருக்கு. டாப் 25 வாய்ஸ் ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த ஒவ்வொரு செல்ஃபி சிங்கர்ஸும் விதவிதமான பாடலை பாடி கலக்கி இருந்தாங்க. இந்த வோட்டிங் செஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 25 வாய்ஸ் வின்னர்ஸ் ஒவ்வொருத்தரையா நாங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃபி சிங்கர்ஸ் வோட்டிங் செஷன்ல இப்ப நம்ம பார்க்க போறது கேரளாவை சேர்ந்த லிவிங்ஸ்டன். ஹாய், நான் தான் லிவிங்ஸ்டன். நமது டிவி நடத்துற செல்ஃபி சிங்கர்ங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு நான் பாடிருந்தேன். டாப் 25க்கு செலக்ட் ஆயிட்டேன். இது எப்படி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, பேஸ்புக்ல வந்துட்டு ஆட் பார்த்தேன். புஷ்பவனம் குப்புசாமி சார் வந்துட்டு ஆட் பேசியிருந்தாரு. உடனே பார்த்தோன்னே ஓகே, நம்மளும் இதில் பாடலாமே, அனுப்பிச்சு விடலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தாங்க. உடனே அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டோடனே ஒரு மாசம் ஆச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்களும் செலக்ட் ஆயிருக்கிறீங்க, டாப் 25ல வந்துட்டு செலக்ஷன் நடக்குது, டாப் 25 செலக்ஷன் நடக்குது சென்னையில, நீங்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க போனோடனே நம்மளோட நல்லா பாடுறவங்களாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, எப்படி பாட போறோம்னு இருந்துச்சு. இருந்தாலும் புஷ்பவனம் குப்புசாமி சார் உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தைரியம் இருந்துச்சு. சரி, ஓகே, முன்னாடி எல்லாம் நம்ம பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 25 வாய்ஸ் ஆடிஷன்ல லிவிங்ஸ்டன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மடை திறந்துங்கிற பாடலை பாடி எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருந்தார். மடை திறந்து தாவும் நதியலை நான், மனம் திறந்து தூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம், நினைத்தது பலித்தது. டாப் 25 வாய்ஸ் ஆடிஷன்ல எல்லாருக்கும் நம்ம நமது டிவி ரெக்கார்டிங் ஸ்டுடியோல பாடுறதுக்கான அனுபவத்தை கொடுத்தத பத்தி நம்ம லிவிங்ஸ்டன் என்ன சொல்றாருங்கறத வாங்க பார்க்கலாம். எடுத்த உடனே ரெக்கார்டிங் ஸ்டுடியோங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மைக்ல பாட வச்சு முதல்ல இருப்பாங்க. ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோங்கிறது ஒரு நல்லா இருந்துச்சு. உடனே அதுவும் சந்தோஷமா இருந்துச்சு. ஹெட்போன் போட்டு போய் நின்று பேர் சொல்லி பாடிட்டேன். காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாக நானும் இறைவனே, புது ராகம் படைப்பதாக நானும் இறைவனே. இப்ப என்ன அப்படின்னா, ஃபைனல் போய் சென்னையில பிரம்மாண்டமான அந்த ஒரு மேடையில நம்ம பாட போறோம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தேன். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரிசல்ட்டை பார்த்தேன். உடனே என்னோட பேர் இருந்துச்சு, டாப் 25ல நான் செலக்ட் ஆயிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செல்ஃபி சிங்கரோட ஓட்டிங் செஷனுக்கு வந்திருந்த லிவிங்ஸ்டன் ஓட் கேக்குறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்ச நாள்ல 2017, அதாவது புது வருஷம் பிறக்க போறதுனால நம்மளுடைய பாரம்பரிய பாட்டான இளமை இதோ இதோ அப்படிங்கிற பாடலை பாடி ஓட் கேட்க பாக்குறாரு. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காதேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, லிவிங்ஸ்டனுக்கு நிறைய சப்போர்ட்டும் ஓட்டிங்கும் கிடைக்க போகுதுன்னு. ஹிந்தியிலும் பாடுவே, வெற்றி நடை போடுவே, எஜுக்கு கேலியே, ஏண்டி நீ பாத்தியே, எனக்காக ஏக்கம் என்னம்மா, கலத்தூரின் கண்ணம்மா, உனக்காக வாழும் மாவந்தான், கையார ராமந்தான், யார் காதிலும் பூ சுற்றுவேன், தான் தான் சகல கலாவல்லவன். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காதேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. டாப் 10ல வரணும். நான் வரணும் அப்படின்னா உங்களுடைய உதவி வேணும். என்ன உங்ககிட்ட கேட்கறேன்னு பாக்குறீங்களா? உங்களுடைய ஓட்டு எனக்கு வேணும். எனக்கு நீங்க ஓட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமது டிவி ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதுல ஹோம் பேஜ்ல போயிட்டு கேப்சர் வீடியோன்னு இருக்கும், அதுல போயிட்டு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு லிவிங்ஸ்டன்
NTSS 022, அதாவது NTSS 022 சொல்லுங்க. சொன்னது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு லிவிங்ஸ்டன் NTSS 022, லிவிங்ஸ்டன் NTSS 022 டைப் பண்ணி ஓட் பண்ணுங்க.